ஆரம்பிக்கலாங்களா? Hello, I'm Remo. EMO. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் சாங்குக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க் சேக் எஃபெக்ட் அந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16. செகண்டாக இருக்கிற இந்த 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்மளோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து செட் ஆயிரும். ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜை மூவ் பண்ணி கூட நீங்கள் சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது, ரொம்பவுமே ஈஸி தான். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் வந்து பண்ணேனோ அதே மாதிரி உங்களுடைய, அதாவது இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் உடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் வந்து ப்ளே ஆக போகுது. அந்த டைலாக் தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த எல்லா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும், ஓகேவா. அதாவது ஒரு நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க, அதாவது நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸ்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கான் இருக்கா, ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் இப்போது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் உங்களோட இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும்.
இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 குட்டி குட்டி இமேஜ் இருக்கும். ஓகேவா? தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் குட்டி குட்டி இமேஜாக இருக்கும். இந்த 3 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஹீரோயின் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் எடிட் பண்ண போகிற நீங்கள் யாருக்கு சும்மா ஏதாவது ஒரு ஹீரோயின் இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் உங்களோட இமேஜ். நெக்ஸ்ட்டு உள்ள அந்த தொடர்ச்சியாக அந்த குட்டி குட்டியாக ஒரு 3 இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 இமேஜ் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனியோட இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இமேஜ் உங்களோட இமேஜ். நெக்ஸ்ட் ஒரு 3 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனியோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மீதமுள்ள எல்லா இமேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற ரைட் சைடில் உள்ள எல்லா இமேஜ்லையும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட இமேஜை கூட ஆடியோட எண்டு வரையாக மீதம் உள்ள எல்லா இமேஜ்லையும் ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் உங்களோட இமேஜ், அடுத்து மீதம் உள்ள ஒரு குட்டி குட்டி இமேஜ் ஒரு 3 இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ், அதாவது ஒரு ஹீரோனியோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதம் உள்ள எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஆடியோட எண்டு வரையாக ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஆடியோட எண்டு வரையா உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் இதுக்கு ஒரு 3 சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இதில் நம்ம 3 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க, சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருந்தது எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆட் ஆயிரும். சேம் மெத்தடில் அடுத்தடுத்து உள்ள எல்லா லிரிக்ஸ்லையும் உங்களுடைய இமேஜ், அதாவது நீங்கள் இப்போ காப்பி பண்ண எஃபெக்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோட எண்டு, அதாவது இதில் உள்ள இந்த டபுள் பீட் மார்க் வரையா இருக்கிற அந்த எல்லா லிரிக்ஸ்லையும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்டை வரிசையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 3 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட்டை ஒரு 3 இமேஜுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கேருந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து விட்டுக்கோங்க. அதுக்கு நான் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜில் மட்டும், அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனியோட இமேஜை வந்து ஆட் பண்ண சொன்னேன். அந்த 3 இமேஜில் மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோனி ஆட் பண்ண சொன்ன இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். சேம் மெத்தடில் தொடர்ச்சியாக இருக்கிற அந்த குட்டி குட்டி 3 இமேஜுக்கும் இந்த எஃபெக்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும். அந்த 3 இமேஜுக்கும் நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 இருக்கா, எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போது உங்களுடைய ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. ஆடியோட எண்டுக்கு வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட எண்டுக்கு வந்தக்கப்புறம் அப்படியே அந்த மேலே வந்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆடியோட எண்டில் உள்ள ஃபஸ்ட் இமேஜில் வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ஒரு 4 இமேஜ் இருக்கும். அந்த 4 இமேஜில் நான் எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஆடியோட எண்டில் உள்ள இமேஜில் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 இமேஜ் இருக்கும் குட்டி குட்டியாக. அந்த 4 இமேஜிலும் நான் எஃபெக்ட் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து உள்ள வந்து சூப்பராக ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த 4 இமேஜ் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. பேக் வந்துக்கோங்க, சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கண்ணெக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே உள்ள கண்ணெக்கான லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி திரு லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடு நமக்கு லிரிக்ஸாக இருக்கும். செகண்ட் பீட் மார்க்கோடைய ரைட் சைடில் இருந்தால் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் திரிலேருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த சிசி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையாக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ வந்து மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.